வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் சாதம். கோவக்காய் சாதம் நம்ம குக்கரில் செய்யலாம். கோவக்காய் வந்து எவ்வளோ நேரம் வெந்தாலும் வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் சாதம் சேர்த்து குக்கரோடு வச்சு நம்ம செஞ்சோம்னா நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காய் சாதம் எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். 1/2 கிலோ அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். பெரிய கப்பில் 2 கப்பு அளவுக்கு அரிசி. அதுக்கு வந்து துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் முழுசாக உரித்தது 3/4 கப்பு வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கோவக்காய் நீல வாட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாட்டத்தில் நறுக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு வந்து உரித்து தட்டி வச்சுருக்கேன். நறுக்கி வைக்க வேணாம், தட்டி வைக்கணும். 2 சுண்டைக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பொறுத்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்த உடனே மிளகாய் வெங்காயம்லாம் போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பும் செவந்துருச்சு. மிளகாய் போட்டுடலாம். மிளகாய் போட்டுட்டு உடனே முழுசாக உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு கிளறிடலாம். இல்லைன்னா மிளகாயோட விதையெல்லாம் நம்ம மேலே தெரிக்கும். அதுக்காக மிளகாய் போட்ட உடனே நம்ம சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை கொஞ்சம் 2 கொத்து கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம தட்டி வச்சுருக்க முடியாது, அந்த பூண்டை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிட்டுருக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொட்டிடலாம். தக்காளி போட்டு வதங்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோவக்காய் போடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கோவக்காய் போட்டு நல்லா பரட்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால கோவக்காய் நல்லா வெந்துடும். இப்போ இதுக்கு வந்து சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போடலாம். சாம்பார் பொடிங்கும்போது இதுலேயே மிளகாய், கொத்தமல்லி, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் வறுத்து வீட்டிலையே அரைச்ச சாம்பார் பொடி. இது நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டு மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போடணும். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறிட்டு அதுக்கப்புறம் பருப்பு, அரிசியெல்லாம் போடலாம். நல்லா கிளறிட்டோம். 50 கிராம் துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அந்த பருப்பை போட்டிருக்கேன். அதோட 1/2 கிலோ அரிசி, சமையல் அரிசி கழுவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதோட சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். அரிசி, பருப்பு, காய் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அரிசி, பருப்பு, காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம இந்த 2 சுண்டைக்காய் அளவு புளி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த புளியை கரைச்சி அதில் சேர்த்துடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி, உங்கள் அரிசிக்கு எவ்வளோ ஊற்றுவீங்களோ அந்த தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கலாம். 2, 2.5, 2.25 எந்த அளவுக்கு உங்கள் அரிசிக்கு தேவையான தண்ணியோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 3 விசில் விட்டு வெயிட் இறங்கிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்துட்டோம். இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு. கோவக்காயும் நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு அளவுக்கு தேங்காய், 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த நல்லா வதங்கின தேங்காயை சாதத்தில் சேர்த்துடலாம். பொன்னிறமாக வதங்கினா தான் வாசனை நல்லாயிருக்கும், ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா அதோடய சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறும்போது ரொம்ப அழுத்தி கிளறாமல் லேசாக கிளறி விடுங்க. அப்போ தான் காய்கறியும் உடஞ்சி வராமல் இருக்கும், சாதமும் நல்லா மலர்ந்து நல்லாயிருக்கும், குழஞ்சி போகாமல் இருக்கும். கோவக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ கோவக்காய் சாதம் பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குங்க. கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கோவக்காய் சாதம் எப்படி செஞ்சேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.